வெல்கம் பேக் டு மை சேனல். நாமும் பிஸ்னஸ் செய்யலாம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு ஃபுட் பிஸ்னஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சாக்லேட் பானிபூரின்னு சொல்லிட்டு இது நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலைஸ்டு டிஷ்ஷை பார்த்துருப்பீங்க ஷாப்ஸ்ல. இப்போ யூனிக்கா நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. பானிபூரி அப்படின்னாலே மசாலா வச்சுதான் நம்ம யூஸ்வலா பண்ணுவோம். அந்த அதுக்குன்ட்டு வச்சுட்டு ஒரு ரசம் மாதிரி வைப்பாங்க, அதெல்லாம் ஊற்றி நம்ம சாப்பிடுவோம். பட் இந்த சாக்லேட் பானிபூரின்றது குழந்தைங்க கிட்ட அவ்வளோ ஒரு வரவேற்பை பெற்றுள்ளது இது. அது மட்டும் இல்லாம இது ரொம்ப பாத்தீங்கன்னா நிறைய ஹெல்த்தியான விஷயங்களும் இது கூட ஆட் ஆயிருக்கு. ஸோ இது என்னன்றத இந்த வீடியோல பார்க்கலாம். எப்படி இதை மேக் பண்றது, எவ்வளோக்கு இதை சேல்ஸ் பண்ணணும், எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் அப்படின்றத. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஃபர்ஸ்ட் இதோட மேக்கிங் என்னென்ன தேவை இது பண்றதுக்கு அப்படின்னு பாத்துக்கலாம். பானிபூரி கண்டிப்பா தேவை. அதுக்கப்புறம் காம்பவுண்ட் சாக்லேட். ஆல்ரெடி சாக்லேட் எப்படி பண்றது அப்படின்ற ஒரு பிசினஸ் போட்டிருந்தேன் நான். அதுலதான் இந்த காம்பவுண்ட் சாக்லேட் பத்தி நான் சொல்லியிருக்கேன். இது பாத்தீங்கன்னா சாக்லேட்லாம் மேக் பண்றதுக்காக, சிரப்லாம் பண்றதுக்காக, கேக்ல எசன்ஸ்லாம் ஊத்துவாங்க இல்லைங்களா, அதுக்காகலாம் இந்த காம்பவுண்ட் சாக்லேட் விற்கிது கடைங்கள்லயே. இது எல்லாமே பேக்கிங் ஐட்டம்ஸ் எல்லாம் சேல்ஸ் ஆகுது பாத்தீங்களா, சேல்ஸ் பண்றாங்களே அதே இடத்துல கிடைக்கும். இது ஒரு கிலோ பாத்தீங்கன்னா 120 ரூபா 160 ரூபா, பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி இது மாறும். ஸோ அந்த மாதிரி அதுதான் இந்த காம்பவுண்ட் சாக்லேட். அதுக்கப்புறம் மிக்ஸ்டு ஃப்ரூட் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா மேங்கோ, பப்பாயா, அதுக்கப்புறம் ஆப்பிள், மாதுளை, இந்த மாதிரி மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸ். ரொம்ப புளிப்பா இல்லாத மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கிட்டா கிட்ஸ் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் இனிப்பா ஸ்ட்ராபெரிஸ் அந்த மாதிரி ஃப்ரூட்ஸா நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நட்ஸ் ஒன்று நட்ஸ் போட்டு இந்த சாக்லேட் பானிபூரி பண்றாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரூட் போட்டு பண்றாங்க. ஸோ 2 டைப்ஸ் இதுல இருக்கு. ரெண்டுத்துக்குமே ட்ரை கிரேப்ஸ் போடுறாங்க, உலர்ந்த திராட்சை, மலாய், அதாவது கிரீம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, கேக்குக்கு மேல போடுறாங்க பாருங்க, விப்பிங் கிரீம். கிரீம் வச்சும் இதை பண்ணலாம். மில்க் ஷேக்ஸ் இல்ல பாலை நல்லா சுண்டா காய்ச்சிட்டு சாக்லேட் எசன்ஸோ, மேங்கோ எசன்ஸோ, ஆரஞ்சு எசன்ஸோ அதுல கலந்துட்டு அது ஊத்தியும் இதை செய்யலாம். அதுக்கப்புறம் சாக்லேட் சிரப் லாஸ்டா கார்னிஷ் பண்றதுக்கு. இவ்வளவுதான். இது எப்படி மேக் பண்றதுன்றத நான் உங்களுக்கு இன் டீடைலா சொல்றேன் வீடியோட எண்ட்ல. இன்வெஸ்ட்மெண்ட் பாத்திரலாம். ஸ்டால் வச்சும் இதை பண்ணலாம், இல்ல ஷாப் வச்சும் பண்ணலாம். ஒரு பிளேட்ல பாத்தீங்கன்னா 6 பானிபூரி, சின்ன சின்ன பூரிஸ் இருக்கும். ஃப்ரூட் பானிபூரின்னு பாத்தீங்கன்னா 60 ருபீஸ். நட்ஸ் போட்டது, அதாவது பாதாம், பிஸ்தா அந்த மாதிரி எல்லாம் போட்டது பாத்தீங்கன்னா 80 ருபீஸ். கண்டிப்பா ஒரு சின்ன ரெஃப்ரிஜிரேட்டர் தேவை, மினி ரெஃப்ரிஜிரேட்டர் போதும், பெருசு இதுக்கு தேவைப்படாது. நமக்கு கொஞ்சம் பாத்திரங்கள்லாம் அதை கலக்கிறதுக்கு அந்த மாதிரி நமக்கு தேவை. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க இதுக்கு டாக்குமெண்ட்ஸ்னு உத்தியோக ஆதார், கம்பெனி ஃப்ரீயாவே ரெஜிஸ்டர் பண்ணிடலாம், ஜிஎஸ்டி, அதுக்கப்புறம் எஃப்எஸ்எஸ்ஐ. கண்டிப்பா எஃப்எஸ்ஐ தேவை ஃபுட்ன்றதுனால இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா 50 பிளேட்ஸ் மேக் பண்றதுக்கு எவ்வளவு ஆகும் அப்படின்றத நம்ம பாத்துடலாம். 1 கிலோ சாக்லேட் காம்பவுண்ட் வேணும். இதை நல்லா மெல்ட் பண்ணிக்கணும். நம்ம டபுள் பாய்லர் வச்சு மெல்ட் பண்ணிட்டு ஃப்ரூட்ஸ் சின்ன சின்னதா கியூபா கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் சாக்லேட் சிரப், இதே சாக்லேட் இருக்கு இல்லைங்களா, இந்த 1 kg இதே பிராண்டே வாங்கிட்டு இதை நல்ல சிரப் பக்குவத்துக்கு நம்ம இத மில்க் ஊத்தி நமக்கு தேவைப்படுற அளவுக்கு கன்சிஸ்டன்சி அளவுக்கு நல்லா இதை மெல்ட் பண்ணி நம்ம ஒரு மில்க் ஷேக்ஸ் மாதிரி ஆக்கிட்டோம்னா அதுதான் சிரப். அதை நம்ம சாஸ்லாம் ஊத்துவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பாட்டில்ல ஊத்தி வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு 50 ருபீஸ் எலக்ட்ரிசிட்டி. மில்க் ஷேக் ஒரு 2 லிட்டர் பால், நீங்க 25 ருபீஸ் அரை லிட்டர் இல்லைங்களா, ஒரு 2 லிட்டர் பால் வாங்கி நல்லா காய்ச்சிட்டு அதை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எசன்ஸ் ஏதாச்சும் சாக்லேட் எசன்ஸோ இல்ல மேங்கோவோ இல்ல ஆரஞ்சோ அந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணி அதை தனியா வச்சுக்கணும். அதுக்கப்புறம் உலர்ந்த திராட்சை கொஞ்சம் ஒரு 50 ரூபாய்க்கு. அதுக்கப்புறம் பானிபூரி 250 ருபீஸ் ஆகும். இது மொத்தமா செய்யறதுக்கு 50 பிளேட்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த பானிபூரியை கொஞ்சமா நடுவுல ஓட்டை லைட்டா போட்டுட்டு இந்த சாக்லேட் நம்ம உருக்கி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அது உள்ள நல்லா முக்கி எடுத்து ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வச்சிடணும். 10 நிமிஷம் வச்சிட்ட பிறகு நம்ம எடுத்து வெளியே, அதுக்கப்புறம் அதுல ஃப்ரூட்ஸ்னா ஃப்ரூட்ஸ் போட்டுக்கலாம். ஃப்ரூட்ஸ், மில்க் ஷேக்கு, அதுக்கப்புறம் சாக்லேட் சிரப் போட்டு நல்லா கார்னிஷ் பண்ணிட்டு அப்படியே கொடுத்துடலாம். இது ஒரு டைப். இன்னொரு டைப் பாத்தீங்கன்னா, இதே மாதிரி அந்த சாக்லேட்குள்ள நல்லா முக்கி அதை ரெஃப்ரிஜிரேட்டர்ல வச்சு எடுத்து இதுல பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ, உலர்ந்த திராட்சை போட்டு மேல சாக்லேட் சிரப் கொஞ்சம் ஊத்தி கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கிறதுக்கு ஜெம்ஸ் அந்த மாதிரி சாக்லேட்ஸ் ஏதாச்சும் கொஞ்சம் அதுல உடைச்சு போடுற மாதிரி, அது உங்களோட ஐடியாஸ் அந்த மாதிரி போட்டு தர்றது. ஸோ 2 வெரைட்டிஸ். இது முழுக்க உங்களோடது தான். இந்த ஐடியாஸ் ஃபுல்லாவே இதுல என்ன வேணா நீங்க ஆட் பண்ணிக்கலாம், என்ன ஃபிளேவர்ஸ் வேணா ஆட் பண்ணிக்கலாம். பட் ஸ்வீட்டண்டா இருக்கணும், அவ்வளவுதான். ஹனி சிரப் கூட நீங்க ஊத்தலாம் சாக்லேட் சிரப்புக்கு பதில். ஸோ என்ன வேணா நீங்க பண்ணிக்கலாம், அது உங்களோட கிரியேட்டிவ்னஸ். ஸோ இதெல்லாம் டோட்டலா பண்றதுக்கு பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் செலவு நமக்கு ஆகுது.
ரூபாய் செலவு பண்ணா நம்மளால எவ்வளவு இதுல ப்ராஃபிட் எடுக்க முடியும்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிளேட் 60 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ண முடியுங்க. 50 பிளேட்ஸ் பாத்தீங்கன்னா 3000 ரூபாய். ஸோ 1000 ரூபாய் எக்ஸ்பென்ஸ் நம்ம போயிடுச்சுன்னா 2000 ருபீஸ். இதுவே வீக்கெண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் த சேல்ஸ் ஆகும். ஸோ அவ்வளோ அளவுக்குமே வந்துட்டு பாத்தீங்கன்னா இது சேல்ஸ் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா கிட்ஸ்க்கு மத்தியில இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. ஏன்னா இது ஒரு வித்தியாசமா இருக்கு. என்ன இது, ஏன்னா கிட்ஸ் வந்து நிறைய கிட்ஸ் அந்த மசாலா பானிபூரியும் சாப்பிடுவாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. பட் இந்த மாதிரி சாக்லேட் அப்படின்னும் போது ஒரு நியூ வெரைட்டி நம்ம வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கிரன்ச்சியாகவும் இருக்கும் சாப்பிடும் போது. ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஐடியாவும் கூட. ப்ளீஸ் இதை வந்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாலும் இந்த பிசினஸை ஷேர் பண்ணுங்க. இது வந்து ஒரு பிராண்டட் ஷாப் மாதிரி நீங்க எடுத்துட்டு போறீங்க, ஒரு ஐஸ்கிரீம்ஸ் வச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி சாக்லேட் பானிபூரி, அது கூட மசாலா பானிபூரி, அந்த மாதிரி நீங்க ஒன்லி இந்த சேட் பாக்ஸ், இப்படி ஒரு சேட் பாக்ஸ் மாதிரி நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இது நல்ல பெனிஃபிஷியலாகவும் நல்ல வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டாகவும் இது உங்களுக்கு போய் அமையும். எல்லாத்துக்குமே நல்ல குவாலிட்டியாகவும் பிராண்டடாகவும் நீங்க உங்க கம்பெனி நேம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி யூனிஃபார்ம்ஸ் சப்ளை பண்றவங்களுக்கு கரெக்டான பிளேட்ஸ், உங்களோட பிராண்ட் நேம், அந்த மாதிரி எல்லாம் நீங்க நல்ல மாதிரி இந்த கடையை ஒரு ஷாப்பா வச்சு நீங்க பண்ணாலும் சரி, இல்ல ஃபுட் வண்டி சேல்ஸ் ட்ரக்ல பண்றாங்க பாருங்க, அந்த மாதிரி நீங்க சேல்ஸ் பண்ணாலும் பரவாயில்ல. ஸோ எப்படி பண்ணாலுமே இது வந்து நல்ல ப்ராஃபிட்டபிளான பிசினஸ் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா இந்த பிசினஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்றதுக்கு முன்னாடி வீட்லயே சின்ன அளவுல இந்த மாதிரி நீங்க பண்ணி பார்த்துட்டு அது ஓகேவா, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கா, இல்ல ஏதாச்சும் ஆட் பண்ற மாதிரி வருதா அப்படின்றத பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்களோட சேனல் நீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.